வணக்கம் சர்மிளா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் வட்டார வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதுதான் பிணையூர் ஊராட்சியில் உள்ள 75 ஏக்கர் பரப்பில் உள்ள ஏரி அருகே வனத்துறை காடு பகுதிகள் உள்ளது. இங்கு ஏராளமான மரங்கள் உள்ளது. அது மட்டுமின்றி ஆடு மாடுகளும் இந்த பகுதியில் மேய்ச்சலுக்காக செல்லும். இந்த நிலையில் கோடை காலம் என்பதால் ஏரி தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. ஏரியின் மண் எடுத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஏரியிலிருந்து மண் அள்ளும் போது அங்கு நல்ல மண் கிடைக்காதால் அருகில் உள்ள வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தில் நாகப்பழ மரங்களை வேரோடு பிடுங்கிவிட்டு அங்கு மண் அள்ளி வருகின்றனர். இதனால் சுமார் 500க்கும் மேற்பட்ட நாகப்பழ மரங்கள் அழிக்கப்பட்டு உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது 30 வருடத்திற்கு முன்னதாக நடப்பட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட நாகமர கன்றுகள் தற்போது வளர்ந்து பெரிய மரமாக உள்ளது. அதே போல ஒவ்வொரு அந்த பழம் பழுக்கும் காலங்கள் பழமும் பழுத்து வருகிறது. இதனை அந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் அதனை பறித்து விற்பனையும் செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சர்மிளா, அருகிலே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. அங்கு வரக்கூடிய பறவைகளும் இந்த நாகப்பழம் மரங்களை தேடியும் வருவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த பறவைகள் இந்த நாகப்பழ மரங்களை தேடி வருகிறது. இந்த நிலையில் ஏரியை ஆழப்படுத்தும் பணியில் நல்ல மண்ணுக்காக மரங்களை அழித்து அளவுக்கு அதிகமான ஆழம் எடுத்து வருவதால் காடுகளும் அழிந்து வருகின்றன என அப்பகுதி மக்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மரங்களை அழித்து மண் திருடுவதை தடுத்து நிறுத்தி மரங்களையும் காடுகளையும் காப்பாற்ற வேண்டும் என கிராம மக்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றது சர்மிளா. அதாவது கிராம மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காடு தற்போது அழிந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது சர்மிளா. ஏரி டெண்டர் விட்டு இருக்காங்க, அது நல்ல விஷயம்தான், விவசாயிகளுக்கு அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஏரியில் மண் எடுக்காமல் பக்கத்தில் ஏரிக்கு மேலே நாவ மரம் வச்சுருக்குறோம். இப்போ அந்த மரம் ஃபுல்லாக எடுத்துட்டு அங்கே மண் வர்றாங்க. ஏரியிலே மண் வரல இவங்க ஒன்றும். அது இல்லாமல் ஜனங்கள்லாம் அங்கே நாவ மரம் பழம் அறுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அது ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. சட்டப்படி கவர்மெண்ட் அதுக்கு என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்கணுமோ தயவுசெய்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறோம். எங்கள் ஏரியில் அரசாங்க உத்தரவின்படி ஏரியில் மண் எடுத்து அகலப்படுத்தணும்னு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த உத்தரவை மீறி இவங்க ஏரியில் தண்ணீர் பகுதியில் மணல் எடுக்காமல் இப்போ ஃபாரஸ்ட்டு ஏரியாவில் கொடுத்துருக்கிறது இன்னமும் 3 அடி ஆழம் எடுக்கணும் தான். 25 அடி ஆழம் 30 அடி ஆழம் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் சுமார் முன்னாள் தலைவர் ஒரு 1000 நாவல் மரங்களை வைத்தார். ஆனால் இப்போ இந்த மண் எடுக்கிறதால ஒரு 500 மரங்களை எடுத்துட்டாங்க. இதனால் கிராமத்துக்கு பெரிய பேரிழப்பாக ஏற்படுத்தியிருக்குது. இது அரசாங்கம் பார்த்து இதை சரிப்படுத்தணும்னு தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன்.